வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கூடுவாஞ்சேரியில் இந்த ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் யோகா பற்றி. இந்த அறிவு திருக்கோயிலுக்கு இது என்னுடைய 2வது முறையாக விசிட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை விசிட் பண்ணேன். அப்போ எனக்கு நான் என்னன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் படித்தேன் பேப்பரில். உள்ளமும் உடலும் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கை வசப்படும். இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா உள்ளத்தை எப்படி தூய்மையா வச்சுக்கிறது, உடலை எப்படி தூய்மையா வச்சுக்கிறது விஷயம் எனக்கு தெரியல. அப்ப இந்த அறிவு திருக்கோயிலுக்கு வரும்போது அந்த விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க யோகா தெரிஞ்சுக்கிட்டோம்னா உள்ளம் தூய்மைப்பட முடியும்னு. ஆனா யோகாவுக்கு ஜாயின் பண்ணப்பந்தான் கூடுவாஞ்சேரியில தெரியும் உடற்பயிற்சின்னு ஒன்றும் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ உடலும் தூய்மையா நல்ல முறையா வச்சுக்கலாம் ஆரோக்கியமா இந்த யோகா பண்றதுனால. அப்புறம் உள்ளத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தவம் பண்றோம். ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த யோகா சென்டர்ல கிடைச்சது. நான் இங்க ஆலியாருக்கு வந்த பிறகு லாஸ்ட் 2 டேஸ்ல நான் லேர்ன் பண்ணது என்னன்னு பார்த்தா 3 விஷயம். ஒன்று ஆணவம் இருக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். 2 கோபம். உங்களுக்கு ஆணவத்தை குறைச்சிங்கனாவே கோபம் கண்ட்ரோல் ஆயிடும். 3வது விஷயத்துனா உலக அமைதி அப்படிங்கிற விஷயத்த. இப்போ ஆணவம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு இந்தியாவில் இருக்கோம், இப்போ வேர்ல்டு அப்படின்னு போகுது, அதுக்கடுத்து இந்த பிரபஞ்சம் அப்படின்னு போகுது, பிரபஞ்சத்தை தாண்டி சுத்தவெளி. இப்ப நம்ம சுத்தவெளியில இருக்கிறோம்னு நினைச்சிட்டோம்னு வைங்களேன். சுத்தவெளியிலிருந்து பார்க்கும்போது கோள்கள் எல்லாம் இருக்கும், அதை தாண்டி இந்தியா அப்படிங்கிறது ஒரு புள்ளியா இருக்கும். இந்தியாவில நம்ம ஒரு சின்ன ஒரு சாதாரண பொள்ளாச்சியில நிக்கிறோம் அப்படிங்கும்போது புள்ளிலேயே வராது. ஸோ இப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கையில எதுக்கு ஆணவம் நமக்கு வேணும், இது இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு இந்த அறிவு திருக்கோயிலுக்கு வரைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அந்த விஷயம் உணர்ந்தீங்கன்னாவே நீங்க உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது வராது, யாரு மேலே உங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த மாட்டீங்க. 2வது 3வது உலக அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் இங்க வரை தெரிஞ்சுக்கிட்டேன். உலக அமைதியா இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டாங்க அன்னைக்கு நேற்று எடுக்கும்போது, அது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அந்த கிளாஸ் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையுமே ராணுவம் அப்படிங்கிறத ஒரு குடியின் கீழ் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா போரே வராது. போரே வரல அப்படிங்கும் போது உலக அமைதியா இருக்கு. வெரி சிம்பிள். ஒவ்வொரு தனி மனிதனுமே இந்த விஷயத்துக்காக திங்க் பண்ணி அந்த வைப்ரேஷனை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 150 வருஷத்துக்குள்ள போர் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இந்த அறிவு திருக்கோயில்ல இந்த 3 நாள் வகுப்புல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இனிமேல் இது வரைக்கும் நான் உடலும் உள்ளமும் தூய்மையா இருந்தா வாழ்க்கை வசப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அந்த படிச்சதுல இருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. இனிமேல் அது கூட இறைநிலையை உணர்தல், அன்பும் கருணையுமாக வாழ்தல் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட நான் இந்த அறிவு திருக்கோயிலிட்டு வெளியே போக போறேன். ஸோ அப்ப 4 விஷயம்: உடல் உள்ளம் தூய்மையா இருக்கணும், இறைநிலையை உணரணும், அப்புறம் அன்பும் கருணையுமா வாழணும். ஸோ இது எனக்கு ஒரு லேர்னிங்கா இருந்தது. 3 நாள் யூஸ்ஃபுல்லா இருந்தது. கிளீனினஸ் நீட்னஸ் எல்லாமே நான் சொல்ல வேண்டிய ஃபீட்பேக்கே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் இது நீட்டா கிரீனரி என்விரான்மெண்ட் கேம்பஸ். ஐ லைக் திஸ். இதுக்காக சப்போர்ட் பண்ண வேதாத்திரி அவர்கள், அவங்க கூட உறுதுணையா இருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.